வணக்கம் நண்பர்களே. ஃபிட்னஸ் அண்ட் ஃபுட்பாலோட ஃபிட் ஆகிற சீரியஸில் இது டே 3யோட விளாக். வாங்க பார்க்கலாம். 5 மணிக்கு வச்ச அலாரம் காமாவிங்க ஆயிடுச்சு நண்பர்களே. முழிச்சு பார்க்குறேன், மணி 7. இதுக்கு மேலே நம்ம ப்ரோக்கு கால் பண்ணி அவனை ஜிம்முக்கு கூட்டி போங்காட்டியும் ரொம்ப டைம் ஆயிரும். இன்னைக்கு கால்பந்து பயிற்சியை பண்ணிடலாம்னு சொல்லி டக்குன்னு பாலையும் பூட்டையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. ப்ராப்பராக வார்ம் அப் முடிச்சுட்டு ரன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நண்பர்களே. ஒரு 10 நிமிஷம் ஜாகிங்க. லேடரை மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நண்பர்களே. லேடர் இருக்கதா இமேஜின் பண்ணிட்டு லேடரில் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டேன் நண்பர்களே. நம்ம குட்டி கொஞ்சம் லீவில் தான் இருக்கான் நண்பர்களே. அதனால அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு குட்டி குஞ்சான ஒல்ட்டியில் போகிறான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஸ்பீட் அண்ட் ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஷட்டில் ரன் ஓடுனேன் நண்பர்களே. 5 times 2 minute ரெஸ்ட்டில். இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு நண்பர். அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சி ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு நண்பர்களே. ரெஸ்ட் எடுத்துட்டு கேப்ல நம்ம குட்டி கொஞ்சம் வந்துட்டா நண்பர்களே. லேட்டா வந்ததுக்கு அவனுக்கு ஒரு அடியை போட்டு அவன் கூட சேர்ந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஸ்பிரிட் 3 times 2 minute ரெஸ்ட்ல பண்ணோம் நண்பர்களே. இதை பண்ணி முடிக்கிறவங்களாட்டி புகை தட்டுச்சு. அப்படி இப்படின்னு பண்ணி முடிச்சாச்சு. பால் ஒர்க் அவுட்டுக்கு ஜம்ப் ஆயிட்டோம். இன்னைக்கு டே 3னால பால் ஒர்க் அவுட் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணோம். மெயின் ஃபோக்கஸ் ஸ்பீட் அண்ட் ஸ்டெமினால இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோக்கஸா பண்ணி முடிச்சுட்டு பால்ல கோன் டு கோன் ட்ரிபிள் கண்ட்ரோலா டர்ன் பண்ணணும் நண்பர்களே. இதுல ஃபர்ஸ்ட் மேன் தான் ரெக்கவரி டைம். ஃபைனலா ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சு நண்பர்களே. கொஞ்ச நாள் நானும் குட்டி குஞ்சானும் சேர்ந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்த நண்பர்களே, யார் அதிக ஜக்லிங் பண்றாங்கன்னு. ஃபைனலி ஐம் ஹாப்பி நண்பர்களே. டே 3 சக்சஸ்ஃபுல்லா குட்டி குஞ்சா கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருந்தனால நம்ம குட்டி குஞ்சா ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்னா நண்பர்களே. ஆளுக்கு 5 பால் நண்பர்களே. யார் வெளியடிக்கிறாங்களோ அவங்க தான் போய் பொறுக்கிட்டு வரணும். ஃபைனலா இந்த டேவோட ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வீட்டுக்கு போன நண்பர்களே. கிரவுண்ட்லயும் நம்ம ராஜன் பாய் சுத்து போறான நண்பர்களே. நம்ம குட்டி குஞ்சா கொண்டு வந்த ஒரு பிஸ்கட் அவனுக்கு போட்டு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயாச்சு நண்பர். அவனுக்கு டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரெட் காமா வெங்காயிருச்சு. ரைட், அதை ஓரம் கட்டி விட்டு காலைல சாப்பாடை சாப்பிட்டு நம்மளுக்கு கடமை இருக்கலாம் நண்பர்களே. அது கிளம்பி ரெடி ஆயாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வரையும் பொடி நடைய போட்டு பஸ்ல ஏறியாச்சு நண்பர்களே. இன்னைக்கு பஸ்ல இடவுல நிக்க விட்டானுங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு நாளைக்கு கிளாஸ் இருக்க காரணத்தினால சீக்கிரம் தூங்க போயிட்டேன் நண்பர். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. ஃபிட்டா இருங்க.